வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் தற்போதைய நிலையில வெற்றிகரமா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ரஷ்யாவுடன் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இருந்து இந்தியா வெளியேறினாங்க. இந்த சூழ்நிலையில உள்நாட்டிலே ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முடிவு செய்து AMCA ப்ராஜெக்ட இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்துவதற்கு பல்வேறு சப்சிஸ்டங்கள் தேவைப்படுது. அந்த சப்சிஸ்டங்கள் இந்தியாவிடம் கிடையாது அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ AMCA விமானத்துல பயன்படுத்தக்கூடிய சப்சிஸ்டங்கள் பலவற்றை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுல குறிப்பா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு ரொம்பவும் முக்கியமான 2 சப்சிஸ்டங்களை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன சப்சிஸ்டங்கள்? AMCA ப்ராஜெக்டுக்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்க சப்சிஸ்டங்கள் எவ்வளவு முக்கியமானது? இதன் மூலமா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ஸ்டெல்த் திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் புகைப்படம் இந்தியாவின் எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அந்த சேட்டலைட் புகைப்படம் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொடர்பானது. எதற்காக இந்தியாவின் எதிரிகள் இந்த சேட்டலைட் புகைப்படத்தை பார்த்து அஞ்சு நடுங்குறாங்க? இந்தியா வரும் காலத்துல என்ன மாதிரியான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா வெற்றிகரமா தேஜஸ் MK-1A அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு தயாரிப்பு விமானத்தை படையில் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK-1A விமானத்துல பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல் தேவைப்படுது. இதற்காக மிட்டியார் மிசைல்களை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அந்த திட்டத்தை ஹோல்ட்ல வச்சுட்டு இந்தியா உள்நாட்டிலே ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைலை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மிசைல இந்தியா உள்நாட்டில டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? எதற்காக? மிட்டியார் மிசைல்களை நிராகரிச்சுட்டு உள்நாட்டு மிசைல்களுக்கு இந்தியா தற்போது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இந்தியா உள்நாட்டில டெவலப் செய்யும் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா ரஷ்யாவின் Su-57 விமான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறியவுடன் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதற்கு காரணம் இந்தியாவால ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தற்போது இந்தியாவின் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான பல சப்சிஸ்டங்களை இந்தியா ஏற்கனவே டெவலப் செய்து முடிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில AMCA விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு இந்தியாவின் DRDO நிறுவனம் அல்ட்ரா வைட் பேண்ட் அப்சர்விங் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மெட்டீரியலை AMCA விமானத்தின் மீது பூசுவதன் மூலம் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். ஸ்டெல்த் திறன் கொண்ட விமானம் அப்படிங்கிறது எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தினால அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துறாங்க. அதுல மிகவும் முக்கியமானதுதான் இந்த அல்ட்ரா வைட் பேண்ட் அப்சர்விங் ஸ்கின் மெட்டீரியல். இதை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருப்பதன் மூலம் AMCA விமானத்தோட ஸ்டெல்த் திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. அதை இந்தியா வெற்றிகரமா தற்போது டெவலப் செஞ்சிருக்காங்க. அடுத்து DRDO நிறுவனத்தின் ரிசர்ச் சென்டர் இம்ரெட் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சப்சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சப்சிஸ்டமும் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது FSS அப்படிங்கிற ஃப்ரீக்வென்சி செலக்டிவ் சர்ஃபேசஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்சிஸ்டத்தை வெற்றிகரமா
டெவலப் செஞ்சிருக்காங்க. frequency selective subsystem அப்படிங்கிறது AMCA விமானத்தோட ஸ்டெல்த் திறனுக்கு மிகவும் முக்கியமானதா இருக்கும். அதாவது இந்த சப்சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னா, எதிரிகளோட ரடார்ல இருந்து வரக்கூடிய ரடார் சிக்னல்ஸ அப்படியே அப்சர்வ் செஞ்சுக்கிடும். அப்படி அப்சர்வ் செய்வதன் மூலம் எதிரிகளால நமது விமானம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நமது விமானத்திலையும் நிறைய ரடார்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்துவோம். அந்த ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் பயன்படுத்தி கூட எதிரிகள் நமது விமானத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த ரடார் frequency சிக்னல்ஸ் இந்த frequency selective surfaces கட்டுப்படுத்தும். இதன் மூலமா எதிரிகளால இந்தியாவின் AMCA விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இது போன்ற ஸ்டெல்த் திறனை அதிகரிக்கக்கூடிய அதிநவீன சப்சிஸ்டங்கள் AMCA விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால AMCA விமானத்தினால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி செல்ல முடியும். அப்படி ஊடுருவி சென்று எதிரிகளின் முக்கியமான இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இப்படி நீண்ட தூரம் எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக தான் இந்த ஸ்டெல்த் விமானங்கள் உருவாக்கப்படுகின்றது. அதற்கான 2 முக்கியமான சப்சிஸ்டங்களை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. இந்த 2 விஷயமும் AMCA விமான டெவலப்மெண்ட்ல மிகவும் முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. இந்த frequency selective surface system எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு frequency fence போன்று செயல்படுது. அதாவது தேவைப்படக்கூடிய சிக்னல்ஸ மட்டும் விமானத்தில இருந்து வெளியேற வைக்கும். விமானத்தை நோக்கி வரக்கூடிய எதிரிகளின் ரடார் சிக்னல்ஸ அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிடும். இது போன்ற சப்சிஸ்டங்கள் எல்லாம் உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா டெவலப் செய்திருப்பதன் மூலம் AMCA விமான டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான கட்டத்தை இந்தியா எட்டி இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் AMCA விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்யப்பட்டாலும் அந்த விமானத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா வரும் காலத்துல AMCA விமானங்களை 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இந்தியாவால தரம் உயர்த்த முடியும். AMCA விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். AMCA விமானத்தினால சூப்பர்சானிக் வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2,600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்கள் பறக்க முடியும். இந்த விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், லேசர் கைடட் பாம், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. 2வது அப்டேட், சமீபத்துல இந்தியாவின் கொச்சின் ஷிப்யார்ட ஒரு சேட்டலைட் புகைப்படம் எடுத்திருக்கு. அந்த புகைப்படத்துல கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு அருகில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டிய இந்தியா கட்டியிருப்பது தெரிய வந்திருக்கு. சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா தற்போது படையில் பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் வகையில இந்த ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்காங்க. சமீபத்துல கூட LNT நிறுவனம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான ஹல்ல சப்ளை செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல கட்டப்பட்டிருக்க இந்த புதிய ஃபெசிலிட்டியில தனியார் நிறுவனங்களோடு கைகோர்த்து இந்தியா மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட இருப்பது தெரிய வந்திருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை கட்டுவதற்காக தான் இந்த ஃபெசிலிட்டிய இந்தியா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் S5 அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை உருவாக்குறதுக்காக தான் இந்தியா இந்த ஃபெசிலிட்டிய உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய படையில தற்போது INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட புதிதாக கட்டியிருக்கக்கூடிய இந்த ட்ரைடாக் ஃபெசிலிட்டியில இருந்து இந்தியாவால மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட முடியும். இந்த விஷயம்தான் இந்தியாவின் எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு காரணம் இந்தியா இந்த ஃபெசிலிட்டியில இருந்து கட்ட போறதா சொல்லப்படும் S5 பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் தற்போது இந்திய படையில பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட 2 மடங்கு பெரியது. கிட்டத்தட்ட 13,500 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குறதுக்கு ஒரு CLWR-B2 அப்படிங்கிற காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டரை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த லைட் வாட்டர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்
கப்பல்ல இருந்து இந்தியாவால 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 10 முதல் 16 K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்த நீர்மூழ்கி கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். அப்படி இல்லனா 5,000 முதல் 6,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு அதிநவீன சப்மரீனை இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்தியாவின் எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. மூன்றாவது அப்டேட், இந்தியா தேஜஸ் MK-1A விமானங்களை அதிக எண்ணிக்கையில தயாரித்து இந்திய விமானப்படையில இணைக்க ஆரம்பிச்சவுடன் தேஜஸ் MK-1A விமானத்துல பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல் தேவை அப்படின்னு இந்தியா முடிவு செஞ்சாங்க. இதற்காக ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் மிட்டியார் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. இது தொடர்பா ஐரோப்பிய டிஃபென்ஸ் நிறுவனமான MBDA நிறுவனத்திடம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில MBDA நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, தேஜஸ் விமானத்துல சில ரஷ்ய பாகங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம சக்தி குறைந்த இஸ்ரேலிய ரடார் சிஸ்டமும் அந்த விமானத்துல இருக்கு. இந்த விமானத்துல எங்களோட ஆயுதத்தை இணைப்பதற்கு நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தேஜஸ் MK-1A விமானத்துல மிட்டியார் மிசைல்களை இணைப்பதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனா தற்போது இந்தியா தேஜஸ் MK-1A விமானத்துல இருக்கக்கூடிய ரஷ்ய பாகங்களை நீக்கிட்டு உள்நாட்டு பாகங்களை இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய ரடார் சிஸ்டத்தை நீக்கிட்டு உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட அதிநவீன உதம் AESA ரடாரை இணைச்சிருக்காங்க. இதற்கு பிறகாது மிட்டியார் மிசைல்களை தேஜஸ் MK-1A விமானத்துல இணைக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது MBDA நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைய ஹோல்ட்ல வச்சுட்டு அஸ்த்ரா MK-3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்த்ரா MK-3 மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா ஃபைட்டர் ஜெட் விமானம், அவாக்ஸ் விமானம், எதிரிகளின் ரீஃபியூலர் விமானங்கள் போன்றவற்றை இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் தேவைப்படுது. அதாவது சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா 2023ல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அதனால தற்போது அஸ்த்ரா MK-3 ப்ராஜெக்ட இந்தியா வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இனி ஏர் டு ஏர் மிசைலுக்காக இந்தியா வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அஸ்த்ரா மிசைல்கள் அதிக செயல்திறன் கொண்டது. இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற நியர் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம டார்கெட்டை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.